அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைங்கிடு விளைங்கிடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைங்கிடு விளைங்கிடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே சித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை முடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலங்கேந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைங்கிடு விளைங்கிடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே 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 64 கலை யாவும் அறிந்தோம். அதற்கு மேல் ஒரு கலையானது அறிந்தோம். மறுவற்று சற்றுமில்லா மனமும் உடையோம். மன்னனே ஆசான் என்று ஆடு பாம்பே. பாம்பாட்டி சித்தர். பிருந்தா பேசக்கூடாது. ஆனா பேச வச்சிருவாங்க போல இருக்கே. அவ மூச்சை நிறுத்திட்டா. What do you mean? மாம்ஸ், நம்ம மறுபடியும் முன்ன மாதிரி தான் கோல்மால் பண்ணி தான் உத்தரவு கேட்டாகணும். அப்போ அவங்க உசாராயி நம்ம அட்டெம்ப்ட கெடுத்து விட்டா? இல்ல விஜய், அதுக்கு பாசிபிலிட்டி இல்ல. ஏன்னா விக்ரமன் ஊர்ல யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போனாரு. இந்தாங்கண்ணா. ஏனா இன்னைக்கு சோர்வா வந்திருக்கேன்? மழை விட்டாலும் தூவான விடாதுங்கிற கதையா இருக்கு. என்னண்ணா சொல்றேன்? நம்ம முதலாளியோட பிள்ளையாண்டா சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்கணும்னு அவர் மாமா பேர்ல கோயில்ல உத்தரவு கேட்கணுமா. இந்த ஊர்ல சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்காம ஓய மாட்டார் போல இருக்கு. அது எப்படின்னா, ஒரு தடவை மறுத்த சாமி மறுதடவை உத்தரவு கொடுத்துருமா என்ன? கொடுக்காதுதான். அதை நாம சொன்னா கேட்கணும் மொழியோ. மறுபடியும் என் பேருக்கு தான் கேட்கப்படாது, எங்க மாமா பேருக்கு கேட்கலாம் மொழியோன்னு லாஜிக் பேசிட்டு இருக்காரு. என்ன பண்றது? அதான் சொன்னேனே, இந்த காலத்து பிள்ளைகளுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்கிறது. எப்படி புரிய வைக்கிறதுன்னு நேக்கு தெரியல. அம்மா, நான் பல்ராம் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். டேய் பிச்சு, நில்லு. நீ பல்ராம பார்க்க போறியா இல்ல ராஜதுரைய பார்க்க போறியா? டேய் பிச்சுமணி, உன்னை பத்தி எனக்கு வர தகவல்கள் எதுவுமே சரியில்லைடா. நான் உனக்கு அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ இன்னும் அந்த ராஜதுரை கூடயே பழகிட்டு இருக்க. தப்புடா, இதோட விட்டுடு. பைரவ சித்தர்
ஏற்கனவே நோக்கு 2 தடவை எச்சரிக்கை பண்ணியிருக்கார். அதுக்கு என்ன அர்த்தம்? நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க அதானே? டேய், அந்த ராஜதுரை பெரிய இடம்டா. அவனோட சகவாசம் நமக்கெல்லாம் சரிப்பட்டு வராது. சொன்னா புரிஞ்சுக்கோடா. பாத்தியாடி, நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் அவனுக்கு ஒரு பதிலும் சொல்லாம போயிட்டு இருக்கான். எதுக்காக என்ன வர சொன்ன? நான் உன் கூட பழகிறது எங்க அப்பா அம்மாக்கு பிடிக்கல. மறுபடியும் என்ன எதுக்காக கூப்பிடுறேன்? ஏய், நானே எனக்காக கூப்பிட்டேன். விஜய் சார் உன்னை பார்க்கணுன்னாரு. அவர் எதுக்காக என்ன வர சொன்னாரு? ஏய், அதை நீயே வந்து கேட்டுக்கோ. டேய் பிச்சு, அவர் ஃபேக்டரியில் உனக்கு வேலை வேணுமா வேணாமா? இப்படியே சொல்லுங்கய்யா, இன்னும் சாமி உத்தரவே கிடைக்கல. எப்படா கிடைக்கும்? சொதப்புனது நாங்களா? நீதான்டா. சரி, இப்போ நீ வரியா இல்லையா? The game is over, moms. என்ன விஷயம் இது? உங்களுக்கே இது நியாயமா இருக்கா? எல்லா கேம்லையும் நீங்களே ஜெயிச்சிட்டு இருந்தா அப்புறம் நான் எப்பதான் ஜெயிக்கிறது? Moms, ஜெயிக்கு மட்டும்தான் பிறந்தவன் இந்த விஜய். ஆனா இந்த ஊர்ல சித்தர்கள்னு சொல்லி திரியுறாங்களே, அவங்கள மட்டும்தான் என்னால ஜெயிக்க முடியலையே. என் முன்னாடி நேருக்கு நேர் வந்தா நான் அவங்கள காலி பண்ணிடுவேன். ஆனா மறைஞ்சிருந்து மாயாஜாலம் காட்டுறாங்களே. ஆனா எத்தனை நாள்? எத்தனை நாள்? ஒரு நாள் கண்டிப்பா அவங்க என்கிட்ட சரண்டர் ஆக வைப்பேன். சார். Hey Pichu, வா. Do you know chess? செஸ்னா எல்லாருக்கும் தான் தெரியும். உனக்கு விளையாட தெரியுமா? கொஞ்சம் தெரியும். மாயா, ஒரு கேம் விளையாடலாம். இல்ல சார், வந்து Come on man, it's okay, come. Mums. உட்காரு பிச்சு. Start. என்ன மேன் அமாஞ்சியா இருக்க? மூவ் பண்ணு. Come on, make a move. சூப்பர், மைண்ட் ப்ளோயிங். ஏதோ தெரியணும்னு சொன்ன, என்னையே ஜெயிச்சிட்ட. நீ சாதாரண ஆள் கிடையாது. You're a genius. ராஜ்துரை என் தளபதினா, நீ என்னோட மந்திரி. எஸ், நீ என்னோட மந்திரி தான். ராஜ்துரை, நம்மளோட அடுத்த பிளான் பத்தி சொன்னியா? இல்ல சார், நீங்களே சொல்லணும்னு. வெல்,
பிச்சு, நான் என்னோட டார்கெட் அடையிற வரைக்கும் எத்தனை ஃபெயிலியர் வந்தாலும் அசர மாட்டேன். எனக்கு சப்போர்ட்டா நீங்க எல்லாம் இருக்கீங்க. நம்ம டார்கெட் அடையிறோம். பிச்சு, சுகர் ஃபேக்டரிக்காக என் அப்பா பேர்ல மறுபடியும் உத்தரவு கேட்கணும்னு ட்ரை பண்ணேன். அது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ என் மாமா பேர்ல கேட்கறதா முடிவாயிடுச்சு. சாமி கண்டிப்பா உத்தரவு தந்துருவாருன்னு நம்பிட்டு என்னால இருக்க முடியாது. நம்ம முயற்சியால தான் பெர்மிஷன் கிடைச்சாகணும். நான் அந்த ரசமணீஸ்வரர் எல்லாம் நம்பல, இந்த பிச்சு மணீஸ்வரரை தான் நம்புறேன். எஸ், என்னோட ட்ரம்ப் கார்டே நீதான். போன தடவை மாதிரி எந்த தப்பும் நடந்துடாம திருநீர் போட்டலம் வர வைக்க வேண்டியது உன்னோட வேலை. எனக்கு உத்தரவு வாங்கி தர வேண்டியதும் நீதான். அது அது வந்து என்ன இழுக்கிற? இப்பவே வீட்டில் ராஜதுரையோட சேராதன்னு கண்டிஷன் போடுறா. பௌர்ணமி ராத்திரி கோவில்ல ஏதோ செஞ்சிட்டோன்னு ஊருக்குள்ள அரசல் வரசலா பேசிக்கிறா. மறுபடியும் ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணி மாட்டின்டா என்ன ஆகுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. பிச்சோ, பயந்தவனுக்கு தினம் தினம் சாவு. பட் துணிஞ்சவனுக்கு ஒரு நாள் வாழ்ந்தாலும் அது வாழ்க்கை. சாதிக்க பிறந்தவன் பயப்படக்கூடாதியா? உனக்கு லைஃப் என்னையா லைஃப்? ஸ்வர்க்கத்தை காட்டுறேன். இந்த ஊர்ல சுகர் ஃபேக்டரி மட்டும் ஆரம்பிக்கட்டும். உனக்கும் ராஜதுரைக்கும் எப்பேற்பட்ட போஸ்ட் தரேன்னு பார். அதுவும் எவ்வளவு டிஜிட்ல சம்பளம் தருவேன்னு தெரியுமா உனக்கு? இதெல்லாம் என்னோட ஆம்பிஷன். நீ நடத்தி கொடுத்தா நான் சொன்னதை செஞ்சு காட்டுவேன். சொல்லு, உன்னால முடியுமா முடியாதா? Come on! பிச்சு முடியாதுன்னு சொன்னான்னா கோயில்ல கேமரா மறைச்சு வச்சதை போட்டு கொடுக்கலாம் சார்னு ராஜ்தோர் சொன்னான். சாச்சா, பிச்சு நம்பாலு எப்போ நம்ம சொல்றதா அவர் கேட்பாருன்னு நான் சொன்னேன். ஏன்னா உன் மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை. இப்போ சொல்லு, உங்க சாமி கிட்ட உத்தரவு கேட்டுடலாமா? கேட்கலாம் சார். தட்ஸ் பிச்சு மணி. வாட் ராஜதுரை, நான் சொல்ல பிச்சு மணி ஒத்துக்குவான்னு. சோ மாம்ஸ், பிரசிடென்ட் கிட்ட கேட்டுக்கோங்க என்னைக்கு உத்தரவு கேட்கலான்னு. ராஜிமா, கண்ணா, வாங்க வைத்திரையா. என்ன ராஜிமா, கண்ணு வீட்டுல இல்லையா? பஞ்சகவ்யம் வாங்குறதுக்காக முதல் பஸ்ல டவுனுக்கு போயிருக்கான். சரிம்மா, பிருந்தாவுக்கு குணக்கண்ணி தைலமும் கஷாயமும் தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். 2 குடுவையில கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க. வைத்திரையா, என் பொண்ணுக்காக நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த மருந்தெல்லாம் தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றேனே தெரியல வைத்திரையா. என்னம்மா, ராமண்ணா யாரு? என் சிநேகிதன். உங்க பொண்ணு என் பொண்ணு மாதிரி தானே. ஜனங்களுக்கு வைத்தியம் பாருடான்னு ஈஸ்வரன் எனக்கிட்ட கட்டளை. அதை நான் சந்தோஷமா செய்யறேன். உங்க நன்றிய அவனுக்கு சொல்லுமா. சரிம்மா, இந்த மருந்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்றேன்.
கவனமா கேட்டுக்குங்க. சொல்லுங்க ஐயா. இந்த வெள்ளை துணி கட்டி இருக்கிறது தைலம், இந்த மஞ்சள் துணி கட்டி இருக்கிறது கஷாயம். இந்த தைலத்தை உள்ளங்கையில எடுத்து வச்சுக்கிட்டு உச்சந்தலையில நல்லா தேய்ச்சி விட்டுட்டு 1 மணி நேரம் கழிச்சு சுடுதண்ணியில குளிக்க வைங்க. இந்த தைலத்தை தேய்ச்சி குளிக்க வைக்கிறதுனால நல்லா தூக்கம் வரும். இந்த மாதிரி பிரம்ம பிடிச்சவங்களுக்கு நல்ல தூக்கம் தான் சரியான மருந்து. அப்புறம் கஷாயம், இதுக்குள்ள ஒரு குப்பி வச்சிருக்கேன். இத சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு குப்பியும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு குப்பியும் கொடுங்க. இந்த கஷாயம் ரத்த ஓட்டத்துல கலந்து நல்லா வேலை செய்யும். சரிங்க ஐயா. நாளைக்கு சனிக்கிழமை காலையில 6-7 சனி ஹோர அந்த நேரத்துல மருந்து கொடுங்க. சனிக்கிழமையில கொடுக்கிற மருந்து நல்லா வேலை செய்யும், சீக்கிரமா குணப்படுத்தும். அம்மா இந்தா. विश्वेश्वराय महादेवाय त्र्यंबकाय त्रिपुरांतकाय त्रिकाग्निकालाय குணக்கண்ணி கண்டிப்பா இந்த கண்ணியை குணப்படுத்தும். सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन् महादेवाय नमः. இந்த நம்பிக்கையோட கொடுங்கம்மா. சரிங்க ஐயா. காக்கை சித்திர அருளால தான் என் பையனை உங்க கூட சித்தவனத்துக்கு தைரியமா அனுப்பி வச்சேன். இந்த மருந்தை நான் பிருந்தாவுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி காக்கை சித்திரன் நான் தரிசனம் பண்ணணும். பிருந்தாவை பாத்துக்கிறதுக்கு உங்க பொண்ணு வள்ளியை கொஞ்சம் அனுப்பி வைக்கிறீங்களா? கண்டிப்பா அனுப்பிச்சு வைக்கிறேம்மா. சரிம்மா, நான் புறப்படுறேன். வாங்க ஐயா. ஈஸ்வரா, ஈஸ்வரா, ரசமணீஸ்வரா, ஆசானே, என்ன யோசனையில் இருக்கீங்க? பேய் மிரட்டி மூலிகையை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பௌர்ணமிக்கு தான் இன்னும் 4 இருக்கே. எவ்வளவு திவசமானாலும் சித்தவனத்துக்குள்ள நம்மளால போக முடியுமா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆசானே. பேயோ பிசாசோ பிரம்ம ராசியவே விரட்டி வச்ச பரம்பரை உங்க பரம்பரை. உங்க மாந்திரிக சித்தியாலய முடியாது இந்த பேய் மிரட்டி செஞ்சிட போகுது. மறுபடியும் நம்ம எதுக்கு சித்தவனம் போனோம்? வைத்தியக்காரா, இத்தனை வருஷம் எங்கூட இருக்க, ஞான் ஒரு காரியம் செய்யறேன்னா அதன் பின்னே பல விஷயங்கள் இருக்கிறத அதை புரிஞ்சுக்கிற சக்தி உனக்கு இல்ல. என்ன ஆசனா சொல்றீங்க? ஞான் பேய் மிரட்டிக்காக மாத்திரம் சித்தவனத்துக்குள்ள போவில்ல. பின்ன பேய் மிரட்டி இருக்குന്ന ஸ்தலத்திலையான தைல கிணறும் இருக்கிறது. தைல கிணறா? இது என்ன புதுசா இருக்கு? நினக்கு அது புதுசானோ? சித்தர்கள் இந்த குறிப்பு படி பார்த்தா ரொம்ப பழசு. தைல கிணறு தைலம் மாத்திரம் கிட்டியானெங்கில் அதை வச்சு எவனை கந்தி செய்யாம் இரும்பை தங்கமாக்கலாம். அத ஒரு மண்டலம் சாப்பிட்டா உடம்பு காயக்கல்ப உடம்பாயிடும். அல்லம சித்தர்னு ஒரு ஆள் உண்டு. அவரை கத்தியால குத்தி கத்தி எடுத்த மாத்திரத்திலேயே குத்துன தடையுமே தெரியல, கைய வெட்டி
திரும்பவும் ஒட்டினா ஒட்டிக்கும். உடம்பு மேல அவ்வளவு ஆதிக்கம் செலுத்திய ஆளான எப்படி? அவர் தைலக்கணல தைலத்தால தான் உடம்ப காயக்கல்ப உடம்பாக்கிக்கிட்டதே காரணம். அந்த தைலத்துக்கு அப்படி ஒரு சக்தி. எனக்கு தைலம் கிடைச்சு சாப்பிட்டா என் உடம்பும் கல்ப உடம்பாயிடும். ஞானம் ஒரு அல்லம சித்தராகும். அப்புறம் என் உடம்ப கூறு போட்டாலும் தானா ஒட்டிக்குண்டா. அந்த தைலத்துக்கு அவ்வளவு சக்தி ஆசானே. அப்ப பெய் மேரிட்டி தைல கிணறு இருக்கிற இடத்த அடையாளம் காட்டுற ஒரு மூலிகை இல்லையா ஆசானே? ஆமா. அப்ப நம்ம வர பௌர்ணமிக்கு சித்தவனம் போறோமா?